ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. இங்கே தமிழ் செல்வி வந்து காலேஜுக்கு போகிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ரொட்டேட்டின் வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கவே தமிழ் செல்விக்கு உடம்பு ரொம்ப சோர்வாயிடுது. அதுக்கப்புறம் தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயே மயங்கி விழுந்துடுவாங்க. அப்புறமா வந்து அவங்களுடைய அம்மா வெளியே உட்காந்துட்டு இருக்கவங்க ரொம்பவே பதறி போய் வராங்க. அதுக்கப்புறமா நாங்கள்லாம் இருக்கோல பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டாக்டரே வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்து தண்ணியெல்லாம் தெளிச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா தமிழ் செல்வி? சாப்பிட்டோன்றாங்க. ரொம்ப யோசிக்கிறீங்களோ? எதை பத்தி யோசிக்காதீங்கன்றாங்க. யோசிக்காம நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்கன்றாங்க. இல்ல அப்புறமா எக்ஸாம் எழுதுறீங்களா? இல்ல பரவாயில்ல நான் இப்ப எழுதுறேன்ட்டு அப்படியே எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுடைய அம்மா அத பார்த்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகுறாங்க. நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாளே! இவ்ளோ வைராக்கியமா இருக்கா! அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சதும் அதுக்கப்புறமா வெளிய வந்து குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனது, "என்னடி எக்ஸாம் நல்லபடியா எழுதுனியா?" அப்படின்றாங்க. நல்லா எழுதுனேன்றாங்க. "இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்து போச்சு அம்மான்றாங்க." "என்னடி விஷயம் நடந்து போச்சு? என்னடி ஆச்சு?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மாச்சி. அதுக்கு சொல்றாங்க தமிழோடைய அம்மா, "இந்த மாரி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு தமிழ் வந்து மயங்கி விழுந்துட்டா." "எது? மயங்கி விழுந்துட்டாளா? என்ன ஆச்சு?" "அவ ரொம்ப யோசிக்கிறா போல. ஆனா அந்த நேரத்திலேயே அவ படிப்ப விடல. அவ நல்லபடியா எக்ஸாம் எழுதுனா. அத பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாமே தாண்டி தமிழ் செல்வி வந்துருவாடி. பெருசா யோசிக்காதன்றாங்க." தமிழ் செல்வி ரூமுக்கு போயிட்டு அதாவது அந்த பெண் குழந்தையவே நெனச்சு ரொம்ப யோசனையில இருக்காங்க. பெண் குழந்தை இந்த வீட்ல இப்படி இருந்திருக்கும், அப்படி இருந்திருக்கும்ன்ட்டு அந்த குழந்தையோட நெனப்பு தான். இருந்தாலும் அந்த ஆண் குழந்தைய பார்த்து தமிழ் செல்விக்கு ஒரு மாதிரியான சந்தோஷம். ஆண் குழந்தைய பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.